வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் புனிதர்களில் அந்தோனியார் ரொம்பவே பிரசித்தி பெற்றவர். கோடி ஏற்பதர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்லையும் அந்தோனியாருடைய திருத்தலம் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே வரக்கூடிய கூட்டம் அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் கடவுள்கிட்ட பரிந்து பேசி அவர் எல்லாருக்கும் நலங்களையும் வளங்களையும் பெற்றுத்தர்றார் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி நாம் வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு பகுதி. ஒரு பெரிய திருத்தலமாக விளங்கிக்கிட்டு இருக்குது. பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குது. ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த திருத்தலம் தோன்றியதாக தல வரலாறு சொல்லுது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்கு தென்புறத்தில் ஒரு ஆலமரம் இருந்திருக்கு. அந்த ஆலமரத்தில் வீரமாமுனிவர் நற்செய்தியை பறைசாற்ற போன சமயத்தில் இந்த ஆலமரத்துக்கு அடியில் படுத்து உறங்கியிருக்காரு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்திருக்கிறாரு. அப்போது ஒரு கையில் விவிலியமும் இன்னொரு கையில் திருச்சிலுவையும் இருக்கிற மாதிரியான அந்தோனியார் சுரூபத்தை வச்சுட்டு படுத்திருக்கிறாரு. எந்திரிச்சு அதை மறந்துட்டு போயிட்டார். அந்த சுரூபம் அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சு. கொஞ்ச காலம் கழித்து அந்த இடத்த சுத்தம் செய்கிறதுக்காக நிலத்துடைய உரிமையாளர் தோன்றின சமயத்தில் அவருக்கு இந்த சுரூபம் தென்பட்டிருக்கு, ஒளி வடிவில் தென்பட்டிருக்கு. அதனால் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட அந்த சுரூபத்தை எடுத்து வழிபட ஆரம்பித்தாங்க. நிறைய புதுமைகள் இங்கே நடந்திருக்கு. குறிப்பாக வயிற்று வலியால் துடித்தவங்க அந்த சுரூபம் கிடந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தடவின உடனேயே அவங்களுக்கு அந்த வலி போயிருக்குது. ஆடு மேய்க்க வந்தவங்க, வியாதியஸ்தர்கள், பேய் பிடித்தவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து குணம் பெற்றிருக்காங்க. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருத்தலம். இவ்வளவு சிறப்புமிக்கதாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்துக்கு நிறைய பக்தர்கள் வர்றாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம்தான் கருவூல திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம். அதாவது வீரமாமுனிவர் கொண்டு வந்த புனித அந்தோனியார் திருச்சுரூபம் விட்டு சென்ற பிறகு அதை எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்களோ அந்த இடம் தான் இப்போது கருவூல திருக்கோயிலாக எழுந்து நிற்கிது. கடந்த 2017 வருஷத்தில் நடந்த கஜா புயல்னால் இந்த கோயில் ரொம்ப மோசமாக சிதிலமடைஞ்சிருச்சு. அதனால் இதை புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோவிலுடைய கீழ்ப்பகுதியில் புனித ஆரோக்கிய மாதா மோர்க்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்த ஒரு காட்சி இங்கே நிறுவப்பட்டிருக்கு. திருப்பலி நிறைவேற்ற வகையில் கீழ்ப்பகுதியில் போர்டிகோ அமைச்சிருக்காங்க. மேல் பகுதியில் புனித அந்தோனியாருடைய சுரூபம் கலை வேலைப்பாடுகளோட ரொம்பவே அழகுற அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பாக திகழுது. வீரமாமுனிவர் தன்னோடு கொண்டு வந்த திருச்சுரூபம் தான் இந்த பொறுப்பிடத்தில் வைக்கப்பட்டிருக்கு. 3 பக்கமுமே அழகுற பழங்காலத்து வேலைப்பாடுகளால் பொறிக்கப்பட்டு இந்த சுரூபம் வைக்கப்பட்டிருக்குது. இதன் நடுவில் நற்கருணை கதிர் பாத்திரமும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த சுரூபம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது, நம்பப்படுது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய கூட்டம் இந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துது, உறுதிப்படுத்துது. இங்கே வந்து வேண்டுதல் நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்கிறத சொல்கிறாங்க. அவர் கோடி அற்புதர் அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. அந்த கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எலும்புடைய ஒரு பகுதி இங்கே அருளிக்கமாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தில் ஒரு பகுதியில் தனியாக ஒரு காணிக்கை சிற்றாலயம் வைக்கப்பட்டிருக்கு. இது 2019 வருஷத்தில் நிறுவப்பட்டு அது அர்ச்சிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் இங்கே வந்து தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துகிறாங்க. அதாவது மெழுகுத்திரி ஏந்தி வழிபடுதல், விளக்கு திரி போடுதல், இதை மாதிரியான நேர்ச்சைகளையும் இந்த மாதிரியான வழிபாடுகளையும் இங்கே மேற்கொள்கிறாங்க. இது தவிர முடி காணிக்கைகள் செலுத்துதல், கோழி காணிக்கையாக கொடுக்கறது, தென்னம்பிள்ளை காணிக்கையாக கொடுக்கறது, இந்த மாதிரியான காணிக்கைகளையும் இங்கே வழங்குறாங்க. இது பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது. இதில்
நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிடலாம். சுரூபங்கள் எல்லாமே அங்கே வைக்கப்பட்டிருக்கு. புத்தகங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக திருத்தல வரலாற்று புத்தகம் உங்களுக்கு இலவசமாகவே கொடுக்கப்படுது. இது பக்கத்திலேயே ஒரு பெரிய கம்யூனிட்டி ஹால் இருக்குது. இந்த கம்யூனிட்டி ஹாலில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடத்துறதுக்காக இதை பயன்படுத்திக்கிறாங்க. இங்கே திருத்தலத்துடைய தேர்கள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்குது. திருவிழா சமயத்தில் இந்த தேர்கள் ரொம்பவே பிரம்மாதமாக அலங்கரிக்கப்பட்டு தேர் வர்ற சமயத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வரக்கூடிய பக்தர்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி செய்து தரப்பட்டிருக்கு. இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சுத்தமான கழிவறைகளையுமே கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த திருத்தலம் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்குது. புதுமைகள் நிறைய நடக்கக்கூடியதாக இருக்குது. இறை நம்பிக்கை உள்ளவங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த திருத்தலத்துக்கு வந்துட்டு போங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய அருளாசிர் என்றைக்குமே உங்கள் கூட இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் இங்கே விசேஷமான திருப்பலிகள் நிறைவேற்றப்படுது. அந்த திருப்பலிகளை நேரில் வர முடியாதவங்க வலையொலி தளத்தில் பார்த்துக்கிற மாதிரியான ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதன் மூலமாகவும் பார்த்துக்கிடலாம்.